வணக்கம். நீங்க எங்க வீடியோ கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்த சில பங்குகளை, அதாவது ஸ்டாக்ஸ் பத்தி ஆழமா அலசுறது தான் இன்னைக்கு எங்களுடைய நோக்கம். எங்களோட இந்த முயற்சிக்கு நீங்க ஆதரவளிக்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒரு சின்ன வேண்டுகோள் மட்டும். கமெண்ட்ஸ்ல வர எல்லா பங்குகளுக்கும் எங்களால உடனடியா வீடியோ செய்ய முடியறதில்ல. ஆமா, அது ஒரு நடைமுறை சிக்கல். அதனால உங்களுடைய பங்கு சம்பந்தமான சந்தேகங்களுக்கு உடனடி பதில்கள் கிடைக்கணும்னா எங்களுடைய இலவச டெலிகிராம் சேனல்ல சேருங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. இன்னைக்கு நம்ம கையில மொத்தம் 9 நிறுவனங்கள் இருக்கு. உள்கட்டமைப்பு, நிதி, சுகாதாரம்ல நீங்க கேட்ட மாதிரி பலதரப்பட்ட துறைகள்ல இருந்து எடுத்திருக்கோம். இதுல சிலது தெளிவான வளர்ச்சி பாதையில இருக்கு, சிலதுல நாம கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஒவ்வொன்னா பார்க்கலாம். ஆய்வாளர்கள் ஸ்ட்ராங் பைன்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்ற பங்குகள்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. முதல்ல நம்ம கவனத்துக்கு வருது ஏசிசி லிமிடெட். இது அதானி குழுமத்தோட சிமெண்ட் நிறுவனம் இல்லையா? ஆமா, ஒரு பெரிய சிமெண்ட் நிறுவனம். மார்க்கெட் கேப் கிட்டத்தட்ட ஒரு 33,270 கோடி. ஆனா எனக்கு ஒரு விஷயம் இடிக்குது. சிமெண்ட் துறையில இருக்கிற மத்த பெரிய நிறுவனங்களோட ஒப்பிடும்போது இதோட பி ரேஷியோ வெறும் 10.3 இருக்கு. இது ஏன் இவ்ளோ குறைவா இருக்கு? சந்தை இதை சரியா கணிக்கலையா? இது ஒரு அருமையான கேள்வி. ஏசிசிக்கு 10.3ங்கிறது உண்மையிலே குறைவுதான். இதுக்கு ஒரு காரணம் அதானி குடும்பம் தொடர்பான ஒரு பொதுவான ரிஸ்க் இருக்கலாம். ஆனா இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அரசாங்கத்தோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் திட்டங்கள், வீடுகள் கட்டும் திட்டங்கள், இதனால சிமெண்ட் துறைக்கு ஒரு பெரிய பூம் வரப்போகுது. ஆமா, அந்த வளர்ச்சிய சந்தை இன்னும் முழுசா நம்பி விலை வைக்கலன்னு தோணுது. அதனால இது ஒரு வாய்ப்பா இருக்கலாம். அப்போ இது ஒரு வேல்யூ பிக்கா இருக்கலாம்னு சொல்றீங்க. அதோட ஆர்ஓஇ, அதாவது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி கூட 17.4% இருக்கு. கரெக்ட். ஆர்ஓஇ ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி. முதலீட்டாளர் பணத்தை எவ்வளவு திறமையா யூஸ் பண்றாங்கன்னு காட்டும். 15%க்கு மேல இருந்தாலே அது ரொம்ப நல்லது. இதுல இன்னொரு கவனிக்க வேண்டியது எஃப்ஐஐ. அவங்க பங்களிப்ப அதிகரிச்சிருக்காங்க. நிச்சயமா. பெரிய ஃபண்ட் ஹவுஸ் உள்ள வரும்போது அது அந்த கம்பெனி மேல அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை காட்டுது. அதனாலதான் அனாலிஸ்ட் இத ஸ்ட்ராங் பைன்னு சொல்றாங்க. புரியுது. உள்கட்டமைத்துக்கு சிமெண்ட் முக்கியம்னா அதை இயக்குறதுக்கு எரிசக்தியும் முக்கியம். அந்த வகையில அடுத்ததா மகாராஷ்டிரா சீம்லெஸ் லிமிடெட். ஆயில் அண்ட் கேஸ் துறைக்கு தேவையான பைப்ஸ் தயாரிக்கிறாங்க. இங்கேயும் பிஇ ரேஷியோ ரொம்ப கம்மியா இருக்கு, வெறும் 9.5 தான். ஆனா இதுல என் கவனத்தை ஈர்த்த விஷயம் என்னன்னா, ப்ரொமோட்டர்கள், அதாவது நிறுவனத்தோட உரிமையாளர்கள் அவங்க பங்குகளை அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிகுறி தானே? கண்டிப்பா. ப்ரொமோட்டர் பையிங் பொதுவா ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான். ஏன்னா கம்பெனியை பத்தி நம்மளை விட உங்களுக்கு நல்லா தெரியும். ஆனா அதோட மட்டும் நிறுத்தக்கூடாது, மற்ற விஷயங்களையும் பார்க்கணும். இவங்களோட ஆர்ஓஇ சுமார் 18% இருக்கு. இது இந்த துறையில ஒரு சிறப்பான செயல்பாடு. முக்கியமா இது ஒரு சைக்கிளிக்கல் ரிகவரி பிளே. சைக்கிளிக்கல் ரெக்கவரி பிளேனா அது கொஞ்சம் விளக்க முடியுமா? அதாவது பொருளாதாரம் ஒரு சைக்கிள் மாதிரி, சில சமயம் வேகமா வளரும், சில சமயம் மந்தமா இருக்கும். சரி. என்ன சிமெண்ட்ஸ் மாதிரியான துறைகள் பொருளாதாரத்தோட வளர்ச்சிக்கு நேரடியா சம்பந்தப்பட்டது. இப்போ நம்ம பொருளாதாரம் வளர்ச்சி பாதைக்கு திரும்புறதால எரிசக்தி தேவை அதிகமாகும். அப்போ இவங்களுக்கான தேவையும் அதிகமாகும். எக்ஸாக்ட்லி. அதனால மகாராஷ்டிரா சீம்லெஸ் மாதிரி நிறுவனங்கள் பெரிய அளவுல பயனடைய வாய்ப்பு இருக்கு. சோ ப்ரொமோட்டர் பையிங்க இந்த சூழலோட சேர்த்து பார்க்கும்போது அது அவங்களோட உண்மையான நம்பிக்கையை காட்டுது. ஓகே, தெளிவா புரியுது. சிமெண்ட், பைப்ஸ், அடுத்து மின்சாரம். டிரான்ஸ் ரெயில் லைட்டிங் லிமிடெட். இது ஒரு இபிசி கம்பெனி. மின்சார பரிமாற்ற கோபுரங்கள் எல்லாம் அமைச்சு தர்றாங்க. எனக்கு இதுல ஒரு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இவங்களோட ஆர்ஓஇ 35.2% இருக்கு. இந்த துறையில இது அசாதாரணமான நம்பர் இல்லையா? இவங்க மட்டும் எப்படி இதை சாதிக்கிறாங்க? இதுல ஆச்சரியப்பட ஒரு விஷயம் இருக்கு. அவங்களோட வலுவான ஆர்டர் புக், அவங்க கைவசம் இருக்கிற ப்ராஜெக்ட்களோட மதிப்பு. டிரான்ஸ் ரெயில் கிட்ட அடுத்த பல வருஷங்களுக்கு தேவையான ஆர்டர்கள் இருக்கு. அவங்க உள்நாட்டுல மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் மார்க்கெட்லயும் கவனம் செலுத்துறாங்க. அதனாலதான் இவ்வளவு ரிட்டர்ன்ஸ். ஆமா. 35% ஆர்ஓஇங்கிறது அவங்க முதலீட்டாளர் பணத்தை எவ்வளவு திறமையா பயன்படுத்துறாங்கன்னு காட்டுது. ஆனா இங்க ஒரு சின்ன எச்சரிக்கை. என்னது? இந்த மாதிரி ப்ராஜெக்ட் சார்ந்த நிறுவனங்கள்ல எக்ஸிகியூஷன் குவாலிட்டி ரொம்ப முக்கியம். அதாவது எடுத்த ப்ராஜெக்ட சரியான நேரத்துல சரியான பட்ஜெட்ல முடிக்கணும். அதுல தாமதமானா லாபம் குறைய வாய்ப்பு இருக்கு. கரெக்ட். அதனால ஆய்வாளர்கள் பைன்னு சொன்னாலும் அவங்களோட செயல்பாடுகளை நாம தொடர்ந்து கண்காணிக்கணும். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே தேச தளத்தோட சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள். இப்ப கொஞ்சம் கேர மாத்தி நேரடியா மக்களோட பணத்தோட சம்பந்தப்பட்ட நிதித்துறைக்கு பக்கம் போலாமா? இங்க முதல்ல பஜாஜ் ஹவுசிங் பினான்ஸ் லிமிடெட் வீட்டுக்கடன் துறையில இருக்கிறாங்க. ஆனா இதோட பி ரேஷியோ 33.8x. இது ரொம்ப அதிகமா தெரியுது. ஆமாம், வேல்யூவேஷன் நிச்சயம் அதிகம்தான். ஆனா இங்க பேரண்டேஜ் பிரீமியம்னு ஒன்னு வேலை செய்யுது. பேரண்டேஜ் பிரீமியம், அதாவது இது பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரி ஒரு பெரிய நம்பிக்கையான குழுமத்தோட ஒரு அங்கம். அந்த பேருக்கே ஒரு மதிப்பு இருக்கு. அதனால முதலீட்டாளர்கள் அதிக விலை கொடுக்க தயாரா இருக்காங்க. ஓகே. அவங்களோட AUM growth, அதாவது அவங்க கொடுத்த கடனோட வளர்ச்சி வருஷத்துக்கு 20% இருக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. இது ரொம்ப வலுவான வளர்ச்சி. இருந்தாலும் வேல்யூவேஷன் அதிகமா இருக்கு இல்லையா? இருக்கு.
அதனாலதான் ஆய்வாளர்கள் இத பை ஆன் டிப்ஸ்னு சொல்றாங்க. அதாவது விலை குறையும் போது வாங்கலாம்னு சொல்றீங்க. ஆமா, சந்தை இறக்கத்துல வாங்குறது ஒரு நல்ல உத்தியா இருக்கலாம். சரி, அடுத்து வித்யா வயர்ஸ் லிமிடெட். இவங்க எனாமல் செய்யப்பட்ட காப்பர் வயரை தயாரிக்கிறாங்க. இது ஒரு சின்ன நிறுவனம். மார்க்கெட் கேப் சுமார் 1100 கோடி தான். ஆமா, ஆனா ROE 25.3% இருக்கு. அதுதான் இதுல இருக்கிற பிளஸ் பாயிண்ட். நிச்சயமா இது ஒரு சுவாரஸ்யமான நீச் பிளேயர். அதாவது ஒரு குறிப்பிட்ட துறையில கவனம் செலுத்துற நிறுவனம். இவங்க தயாரிக்கிற வயர்கள் EV, அதாவது எலக்ட்ரிக் வாகனங்கள்லயும் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள்லயும் அதிகமா பயன்படுது. இந்த 2 துறைகளுமே எதிர்காலத்துல பெரிய வளர்ச்சி அடைய போகுது. சோ இவங்களுக்கும் நல்ல வளர்ச்சி வாய்ப்பு இருக்கு. நிலையான லாப வளர்ச்சி, நல்ல ROE, இதெல்லாம் பாசிட்டிவ். ஆனா இது ஒரு சின்ன நிறுவனம்ங்கிறதால ரிஸ்க் கொஞ்சம் அதிகம். நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு இது பொருத்தமா இருக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற நிறுவனம் இன்னும் விசித்திரமா இருக்கு. சம்மான் கேபிட்டல் லிமிடெட். ஆமா, இது ஒரு நிதி நிறுவனம். இதுல ப்ரொமோட்டர் ஹோல்டிங் 0%. உரிமையாளர்களுக்கே இதுல பங்கு இல்லைன்னா நாம எப்படி இதை நம்புறது? இது ஒரு மிக முக்கியமான கேள்வி. இது ஒரு மறுசீரமைக்கப்பட்ட நிறுவனம். அதனாலதான் இதுல தனிப்பட்ட ப்ரொமோட்டர்கள் இல்ல. இது முழுக்க முழுக்க இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸால் இயக்கப்படுது. மியூச்சுவல் ஃபண்டுகள், காப்பீட்டு நிறுவனங்கள் மாதிரி. கரெக்ட். இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் DII, அதாவது நம்ம உள்நாட்டு நிதி நிறுவனங்கள் தங்களோட பங்களிப்பை இதுல அதிகரிச்சிருக்காங்க. இது ஒரு நல்ல அறிகுறி. இதுல வேற என்ன பாசிட்டிவ் இருக்கு? இதோட PB ரேஷியோ, அதாவது பிரைஸ் டு புக் ரேஷியோ, அது 0.62ல இருக்கு. அதுக்கு என்ன அர்த்தம்? எளிமையா சொன்னா, அந்த நிறுவனத்தோட சொத்து மதிப்பு ₹1 இருந்தா நாம அதோட பங்க சந்தையில 62 பைசாக்கு வாங்குற மாதிரி. இது ரொம்ப மலிவா தெரியுது இல்லையா? ஆமா, ரொம்ப மலிவா தெரியுது. இது ஒரு டர்ன் அரவுண்ட் கதை. அதாவது பலவீனமா இருந்து மீண்டு வர முயற்சி பண்ற ஒரு நிறுவனம். இதுல ரிஸ்க் அதிகம், ஆனா வெற்றி பெற்றா லாபமும் அதிகமா இருக்கலாம். அதனால நிர்வாகத்தை உன்னிப்பா கண்காணிக்கணும். அடுத்து மக்களோட இன்னொரு பெரிய செலவு தங்கம். சென்கோ கோல்ட் லிமிடெட். ஆமா, நகை சில்லறை விற்பனையாளர். இவங்களோட PE ரேஷியோ 19.8x. டைட்டன் மாதிரி நிறுவனங்களோட ஒப்பிட்டா இது குறைவுதான். ஆமா, வேல்யூவேஷன் ஒப்பீட்டளவுல மலிவா தான் இருக்கு. ஆனா நகை பிசினஸ்ல ஒரு விஷயம் இருக்கு. என்னது? அவங்களோட லாபம் தங்கத்தோட விலை ஏற்ற இறக்கங்களை பொறுத்து மாறுபடும். அதே மாதிரி இவங்களோட வளர்ச்சி பெரும்பாலும் பண்டிகை கால தேவையை நம்பி இருக்கு. ஆமா, தீபாவளி, கல்யாண சீசன் மாதிரி. கரெக்ட். இந்த காரணங்களால ஆய்வாளர்கள் இத ஹோல்ட் அல்லது பை ஆன் டிப்ஸ்னு சொல்றாங்க. உடனடி லாபம் எதிர்பார்க்காம பொறுமையா இருக்கலாம்னு நினைக்கிறவங்களுக்கு இது சரிப்படலாம். சரி, இதுவரைக்கும் நம்ம பார்த்தது வாய்ப்புகள் இருக்கிற பங்குகள். இப்போ ஆய்வாளர்கள் ஏன் எச்சரிக்கையா இருக்கணும்னு சொல்ற சில பங்குகளை பத்தி பேசுவோம். ஓகே. முதல்ல MRPL, மங்களூர் ரிஃபைனரி அண்ட் பெட்ரோகெமிக்கல்ஸ் லிமிடெட். இது ONGCயோட துணை நிறுவனம். இதோட PE ரேஷியோ 25க்கு மேல இருக்கு. ஆனா ROE வெறும் 0.43%. இது ரெண்டும் ஏன் இப்படி எதிரெதிராக இருக்கு? நீங்க கேட்டதுதான் இங்க இருக்கிற முக்கியமான பிரச்சனையே. ஒரு கம்பெனி நல்லா சம்பாதிச்சா அதுக்கு அதிக PE கொடுக்கலாம். ஆனா இங்க MRPLோட ROE வெறும் 0.43% தான். அப்போ லாபமே இல்லைன்னு அர்த்தமா? கிட்டத்தட்ட அப்படிதான். அவங்க முதலீட்டாளர் பணத்தை பயன்படுத்தி லாபம் ஈட்டவே இல்லைன்னு சொல்லலாம். இதுக்கு காரணம் வீக் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ். வீக் ரிஃபைனிங் மார்ஜின்ஸ். அதாவது கச்சா எண்ணெயை வாங்கி பெட்ரோல், டீசலா மாற்றி விக்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற லாபம் ரொம்ப குறைவா இருக்கு. இந்த மாதிரி சூழல்ல 25 மடங்கு PE கொடுத்து இந்த பங்கை வாங்குறது ரொம்ப ரிஸ்க். அதனால தான் ஆய்வாளர்கள் இதை நியூட்ரல் அல்லது ஹோல்டுன்னு சொல்றாங்களா? ஆமா, இப்போதைக்கு இதை தவிர்த்துட்டு இந்த துறையில நிலைமை சீரான பிறகு இத பத்தி யோசிக்கலாம். ரொம்ப தெளிவா புரியுது. பட்டியல்ல கடைசியா இருக்கிறது ஃபோர்டிஸ் மலர் ஹாஸ்பிட்டல்ஸ் லிமிடெட். சென்னையில இருக்கிற ஒரு மருத்துவமனை. இதோட ROI -10.1% இருக்கு. மைனஸ்லயா? அப்போ நிறுவனம் நஷ்டத்துல இயங்குதா? ஆமா, எதிர்மறையான ROIனா நிறுவனம் முதலீட்டாளர்களின் பணத்தை லாபம் ஈட்ட பயன்படுத்தல, மாறாக அந்த பணத்தோட மதிப்பை குறைக்குதுன்னு அர்த்தம். அதாவது நிறுவனம் தொடர்ந்து நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கு. மருத்துவமனை துறை நல்லா வளர்ந்துட்டு வர்ற ஒரு துறை. ஆனா அதுல இருக்கிற மத்த பெரிய நிறுவனங்களோட ஒப்பிடும்போது ஃபோர்டிஸ் மலரோட நிதிநிலை ரொம்ப பலவீனமா இருக்கு. இதுவும் ஒரு டர்ன் அரவுண்ட் பந்தயம் மாதிரி தானே? இது ஒரு அதிக ரிஸ்க் கொண்ட டர்ன் அரவுண்ட் பந்தயம். ஆனா இதுல இருந்து மீண்டு வர்றதுக்கான தெளிவான பாதை எதுவும் இப்போதைக்கு தெரியல. அதனாலதான் ஆய்வாளர்கள் ரொம்ப திட்டவட்டமா இதை அவாய்ட் பண்ண சொல்றாங்க. இன்னைக்கு நாம பார்த்த நிறுவனங்கள்ல ஒரு விஷயம் தெளிவா தெரியுது. ஒரு பக்கம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எரிசக்தி மாதிரி துறைகள்ல வலுவான வளர்ச்சி வாய்ப்புகள் இருக்கு. ஆமா, இன்னொரு பக்கம் நிதி மற்றும் மருத்துவத் துறைகள்ல சில நிறுவனங்கள் பெரிய சவால்களை சந்திக்குது. அடுத்து எந்த பங்கை நாங்க இதே மாதிரி ஆழமா ஆய்வு செய்யணும்னு நீங்க விரும்புறீங்க? உங்க கருத்துக்களை கமெண்ட்கள்ல சொல்லுங்க. இந்த உரையாடல்ல பங்கெடுத்ததுக்கு நன்றி. இந்த தலைப்பை பத்தின உங்க எண்ணங்களையும் கேள்விகளையும் எங்க கூட பகிர்ந்துக்கோங்க. கடைசியா ஒரு முக்கியமான விஷயம். இங்க நாம பேசுனது எல்லாமே கல்வி நோக்கத்துக்காக மட்டும்தான். இது முதலீட்டு பரிந்துரை கிடையாது. எந்த ஒரு முதலீட்டு முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களோட நிதி ஆலோசகர்கிட்ட கலந்து பேசுறது ரொம்ப ரொம்ப அவசியம். நன்றி.